ஜாக் ட்ராவல் அண்ட் மோட்டோ vlogs. ஸோ இப்போ என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கழித்து இப்போ தான் ரைடு ஆரம்பிச்சிருக்கிறேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் வந்து எனக்கு ஒரு பேபி பாய் பிறந்திருக்கான். இப்போ 2 மாதம் ஆகுது. அதனால் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால எங்கேயும் வெளியே வர முடியல. ரைடு அப்படியே நிறுத்தி வச்சுருந்தேன். ஸோ இப்போ அவனுக்கு 2 மாதம் ஆன பிறகு சரி ஃபஸ்ட்டு ஒரு ரைடு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேகமலை அண்டு சிறுமலை. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகிடுச்சுன்னா, நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவெஞ்சர் சர்வீஸ்லாம் கொஞ்சம் மோசமாக இருந்தது. சரி வேறு பைக்கு மாற்றலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது வேறு பைக்கு மாற்றுறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. அதனால் வேறு பைக்கும் வாங்கலாம் அப்படின்னும் போது அவெஞ்சரை விட ஒரு 10 times பெட்டர் இல்லை பெஸ்ட்டான ஒரு பைக்குனா ராயல் என்ஃபீல்டு மீட்டியார். ஸோ இந்த மீட்டியார் ராயல் என்ஃபீல்டு இப்போ வாங்கியிருக்கேன். வாங்கி ஒரு 3 weeks தான் ஆகுது. ஸோ இப்போ என்னென்னா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 500 kilometersக்குள்ளே ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை 45 days கழித்து ஓட்டாமல் கூட எடுத்துகிட்டு வரலான்னாங்க. வண்டி வாங்கிறது ஓட்டுறதுக்கு தான். சரி அப்போ 500 kilometersனால் எங்கே ஓட்டலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி ஜவ்வாது ஹில்ஸும் ஏலகிரியும் ரெண்டுமே எனக்கு பக்கத்தில். ரெண்டுமே ஒரு 180 and 150 kilometers அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் ஒரு 500 kilometersக்குள்ளே கரெக்டாக ரன் ஆகிடும். ஏற்கனவே ஒரு 100 kilometers ஓட்டியிருக்கேன். அதனால் கரெக்டாக இருக்கும்னு பார்க்குறேன். அதனால் இப்போ எங்கே போயிட்டுருக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது ஹில்ஸுக்கு போயிட்டுருக்குறேன். ஸோ இன்றைக்கி பொங்கல், அதனால் எல்லோரும் லீவில் இருப்பாங்க. அதனால் டிராஃபிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நான் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, ஜவ்வாது ஹில்ஸ் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன். போகும்போது நான் சரியான சம்மர் சீசன் ஒரு மே மந்த்துக்கிட்ட போயிருந்தேன். ஆனால் அப்போவே கிளைமேட் நைட் டைமில் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பகலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஸோ அப்போவே நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக வின்டர் சீசனில் ஒரு வாட்டி எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கணும் அப்படின்னு இருந்தேன். ரொம்ப வின்டர் இல்லை, ஏன்னா இப்போ இது ஜனவரி ஆயிடுச்சு. ஆனாலும் மே விட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு யோசிக்கிறேன். அதனால் போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பியிருக்கிறேன். ஸோ நீங்களும் வீடியோ கூட கண்டினியூ பண்ணிக்கோங்க. என்னென்ன புதுசாகவும் என்னென்ன பெஸ்ட்டாகவும் அங்கே பார்க்க முடியும் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு கேப்சர் பண்ணி நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஒரு வழி போயிருந்தேன், ரிட்டர்ன் இன்னொரு வழி வந்திருந்தேன். இது 2 வழியும் இல்லாமல் இது 3வது இந்த வழியை காமிச்சிருக்கு. ஸோ இந்த வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராமத்துக்குள்ளெலாம் வர மாதிரி இருக்குது. சின்ன ரோடு, பட்டு வழக்கம் போல் அழகான ஒரு இடம் இது. ஸோ கரெக்டாக கொண்டு போய்டும்னு நினைக்கிறேன். கூகுள் மேப்ஸ் நேரத்தில் இல்லை, பல நேரத்தில் அது வேலையை காட்டும். எப்பவுமே உள்ளூர் காரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் யாருமே அந்த அளவுக்கு அதிகமாக காணோம். சரி, அதனால் கூகுள் மேப்பை நம்பி தான் ஓட்டி ஆகணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. என்னென்னா ஜனவரி மந்த் இது, எதிர்பார்த்த அளவுக்கு க்ரீனிஷ் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்தாச்சு.
அதனால் போய் தானே ஆகணும். ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எப்படி இருக்குன்ட்டு. இது ஃபாரஸ்ட் ரோடு மாதிரி இருக்குது. அது தனியாக ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரிலாம் விட்டுருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி ரோடு மாதிரி இருக்குது. இது ஜென்ரலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மேலே ஏதோ கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், பில்டிங் மாதிரி இருக்குது. அது கோயிலாக என்னன்னு தெரில. வாவ், உண்மையாகவே நினச்சதை விட இந்த இடம் நல்லாயிருக்கு. ஓகே, பொங்கல் அப்படின்னும் பாருங்கள். வீட்டுக்கு வெளியே, எல்லா வீட்டுக்கு வெளியே கலர்ஃபுல்லாக இருக்குது. தெரியுதான்னு தெரியல. ஸோ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்குள்ளே வந்தாச்சு. அதாவது ஜவாத் ஹில்ஸ் செக் போஸ்ட்குள்ளே தாண்டி வந்தாச்சு. ஸோ இந்த ரூட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்ததுனால நல்லாவே தெரியும். அழகான ஸ்ட்ரெச்செலாம் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் சென்னை, வெள்ளூர் இந்த மாதிரியான சைட்லலாம் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் சைடில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான ஒரு ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஜவாத் ஹில்ஸ் தான். ஒரு நாளும் மிஸ் பண்ணாங்க. எப்போவுமே என்ன இருக்குதுன்னு கேட்காதீங்க. இது நான் கமர்ஷியல் ஹில் ஸ்டேஷன்ஸ். இது எல்லாமே ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான கமர்ஷியலான விஷயங்களும் இருக்காது. ஆனால் இஃப் யூஆர் நேச்சர் லவர், உங்களுக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னா தாராளமாக நீங்கள் இங்கே வரலாம். பெஸ்ட்டு பிளேஸு. பைக்கர்ஸ் ரொம்ப விரும்புவீங்க. இல்லை உங்களுக்கு தனிமை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இங்கே வரலாம். எல்லாத்துக்குமான ஏற்ற இடம். ஸ்டேவும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் டைம் நான் போயிருந்தேன் அதே கண்டெய்னர் ஸ்டே தான். புதுசாக இன்னொரு கண்டெய்னர் ஸ்டே வந்துருக்குது. பட் அது அந்தளவுக்கு நமக்குலாம் செட் ஆகாது. ஏன் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். நல்ல சில விஷயங்கள்லாம் அந்த ட்ரெக்கிங்கு, ஜங்கிள் வாக் இதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் அங்கே புது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கமர்ஷியலாக பார்த்தேன் நான் எல்லா விஷயத்தையும். அதை விட ஒரு ரூம் பார்த்திங்கன்னா அப்புறம் ஒருத்தரே தங்கினா கூட 3600 அந்த மாதிரிலாம் அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தங்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர் ஸ்டே வந்து 1500 ப்ளஸ் 3 வேளையும் சாப்பாடு. ஸோ 3 times பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு அண்டு நைட்டு டின்னரு சேர்த்து பர் டேக்கு வந்து 1500. வாவ். ஜவாத் ஹில்ஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஸோ ஜவாத் ஹில்ஸ் என்ட்ராயாச்சு. ஸோ இதுதான் மேலே ஏறுறது. மொத்தம் எத்தனை பெண்டு இருக்குன்னு தெரியல, ஆனால் பயங்கரமாக இருக்கும். சரியாக இருக்கும் பெண்டுலாம். எங்கேயாவது எழுதியிருக்காங்களான்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே 5 ஹேர்பின் பென்ஸு. மொத்தம் 5 ஹேர்பின் பென்ஸு. சிலப்பதிகாரம் இதுதான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பென் போல். என்ன சம்பவம்னா,
இங்கே ஒரு இடத்துல விழுந்தாச்சு. நல்ல வேலை ரைடர், ஆனால் அவரே ஃபுல் ட்ரிங்கில் இருக்கிறாரு, காப்பாற்றினார். பார்த்து ஓட்டணும் ஹில் ஸ்டேஷன்ஸில். வரலன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். எனிவே தேங்க் காட், நமக்குன்னு ஒருத்தர் கடவுள் வச்சுருப்பார் எப்பவுமே. ஐயோ, ராயல் என்ஃபீல்டுடைய வெயிட் இப்போ தான் பார்த்தேன், சுத்தமாக முடியல. வெயிட் வேறையா மொத்தமாக சார்ந்துருச்சு. அதாவது பாதியே நின்றுச்சு, கீழே விட்டுறக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன். பின்னாடி டெயில் பாக்ஸு, டெயில் பேகு எல்லாத்துக்கும் இருக்கிற வெயிட்டும் ஒரே முட்டமாக சாஞ்சிருச்சு. சரி, என்ன பண்ணுறது. ஸோ இது மணிமேகலை 2வது பெண்டு. ஆமாம், எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ ஆனாவும். ஜவாத் ஹில்ஸோடைய ரோடு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒஸ்டான ஸ்ட்ரெச்சு. ஸோ அது 3rd ஹேர்பின் பெண்டு, குண்டலகேசி. வா, இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்கு, மேலெல்லாம் செமையாக இருக்குது, சூப்பர். மலை அப்படியே குடஞ்சி எடுத்துருக்குறாங்க இந்த ரோடை, நல்லாவே தெரியுது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 4th பெண்டு, வளையாபதி. ரைட், 4th வந்தாச்சு. ஆனால் இது பேர் தான் 5 பெண்டு, நான் பார்த்துருக்கேன். இது ஆக்சுவலாக அதையும் தாண்டி போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட் பெண்டு சீவக சிந்தாமணியா, ரைட்டு. ஃபாரினர்ஸ்லாம் வராங்கன்னா எப்படி புரிஞ்சுப்பாங்க, இதை கூகுளில் போட்டு தெரிஞ்சுப்பாங்க போல இருக்கு. எனிவே meters altitude.
இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மூங்கில் ஃபுல்லாகவே இது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே மூங்கில். ரைட், நான் எதிர்பார்த்த இடம் வந்து விட்டது. காட்டுக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜுக்கு நடுவில் தண்ணி ஃப்ளோ ஆகி அங்கே போயின்னு இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட கிட்ட வந்தாச்சு. ஒரு 2 minutes தான். ஆனால் எல்லா எனர்ஜியும் போயிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருந்து அடிவாரத்துலேருந்து மேலே பெருமுட்டம் இந்த வில்லேஜ் பேர், இங்கே மட்டும்தான் ஸ்டே இருக்குது. பெருமுட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டே தான் ஜவாத் ஹில்ஸ்லேயே. இந்த 2மே இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட டவுனில் இருந்து நீங்கள் இதேமாரி பெண்ட் பண்ணி ஆஃப் ரோடு பெண்டு அடர்த்தியான மரம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நீங்கள் இதிலே ட்ராவல் பண்ணணும். எப்படி இருக்கும் பாரு, 1.5 மணி நேரம் அப்படியே தான் வெறும் பச்சை பசேல்னு மரங்கள், செடிகள், கொடிகள். ஃபஸ்ட்டு வரும்போதாவது ஓரளவுக்கு ரோடெலாம் நல்லா இருந்தது. ஓகே, வந்துருச்சு. ரைட், இந்த பில்டிங் தான் அடையாளம். அந்த வீடு ஒன்று தெரியுது பாருங்கள் தூரத்தில், ரைட் ஹேண்ட் சைடு அது அடையாளம். இந்த சைடில் இது ஒரு அடையாளம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவாத் ஹில்ஸில் நான் புக் பண்ணி வச்சுருந்த KVM ஹில்ஸில் வந்து ரூம் கொடுத்துருந்தாங்க, ஸ்டே பண்ணியிருக்கேன். மதியானம் லன்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ வில்லேஜ் ஸ்டைலில் அந்த லன்ச் இருந்தது. ஏற்கனவே கண்டெய்னர் ஸ்டே நீங்கள் பார்க்குறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் இப்போ இது ஒரு புது பில்டிங் இங்கே கட்டியிருக்கிறதுனால இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த நாள் என்னென்ன நடந்ததுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர் அண்ட் குட் பை ஃப்ரம் பிரதர் ஜாக்.